பாருங்க exercise 1.5 first sum solve the following system of linear equations by Gaussian elimination method. First subdivision பாருங்க 2x minus 2y plus 3z equal to 2 comma x plus 2y minus z equal to 3 comma 3x minus y plus 2z equal to 1. Second subdivision 2x plus 4y plus 6z equal to 22 comma 3x plus 8y plus 5z equal to 22 comma minus 8 plus y plus 2z equal to 2. So இந்த ரெண்டு சப்டிவிஷனுக்கும் 1 by 1 Gaussian elimination method யூஸ் பண்ணி x, y, z கண்டுபிடிக்க போகிறோம். இதில் சொல்யூஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட சொல்யூஷன் என்ன பண்ணுறோம்? அக்மெண்டட் மேட்ரிக்ஸை எதுக்கு மாற்றுறோம்? எக்கிலோன் ஃபார்முக்கு. ஸோ டிரான்ஸ்ஃபார்மிங் த அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் டு எக்கிலோன் ஃபார்ம். நான் என்ன பண்ணுறேன்? அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதி அதையே எக்கிலோன் ஃபார்முக்கு மாற்றுறேன். வி கெட் இது என்ன? கொடுத்துருக்கிற சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸோட கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இது என்னென்னா உன்னோட கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இதை தான் நம்ம ஃபஸ்ட் எழுதுவோம். இதுக்கு பேர் தான் அக்மெண்டட் மேட்ரிக்ஸ். இது ஏன்னு நேம் கொடுப்போம், இது பீனு கொடுப்போம். வேணும்னா எழுதலாம், இல்லைன்னா டைரெக்டாக அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஈஸுன்னு கூட எழுதலாம். இல்லைன்னா இப்படி எழுதிக்கலாம். நம்ம என்ன பண்ண போகிறோம்? ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். எதுவா? அக்மெண்டட் மேட்ரிக்ஸை எதுக்கு மாற்ற போகிறோம்? டு எக்கிலோன் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். ஸோ உன்னோட அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். அது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் எக்ஸ், ஒய், செட் ஆர்டரில் நீ எழுதிக்கணும். ஈக்குவல் டு கொண்டு வந்து ரைட் சைடுக்கு கொண்டு வந்த கான்ஸ்டன்ட்ஸ் தான் நீ இங்கே எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ரொம்ப சிம்பிள் பாருங்கள். இங்கே 1 இருக்குது. ஸோ 1 இருந்துச்சுன்னா, இது ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப் ஈஸியாக இருக்குது. அதனால R1ஐயும் R2வையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ R1 அண்ட் R2 இன்டர்சேஞ்சுன்னா டபுள் ஏரோ போடணும். ஓகே, இப்போது இந்த R2வோட ரோ என்ன ஆயிருன்னா இந்த ரோக்கு போயிடும். 1 2 -1 3ங்கிற ஃபஸ்ட் ரோக்கு போயிடும். ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற எலமெண்ட்ஸ் என்ன ஆயிருன்னா செகண்ட் ரோக்கு வந்துடும். அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட் ரோ எனக்கு கிடச்சிருக்கு. எப்படி? முன்னாடி ஸ்டெப்பில் இருக்கிற செகண்ட் ரோவை ஃபஸ்ட் ரோக்கு மாற்றிருக்கிறேன். அடுத்தது இங்கே இருக்கிற ஃபஸ்ட் ரோ என்ன ஆயிடுச்சு? எனக்கு இங்கே செகண்ட் ரோவாக மாறிடுச்சு. தேர்ட் ரோ அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்க வேண்டியது தான். இப்போது இதையும் 0 பண்ணணும், இதையும் நான் 0 பண்ணணும். இது ரொம்ப ஈஸி. ஏன்னா இங்கே 1 வந்ததுனால. இங்கே 2 இருக்கா, எனக்கு -2ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதுமா? அப்போது R2 replaced as R2 minus 2R1. சரியா? R2 replaced as R2 minus 2R1. இங்கே 3 இருக்கா, எனக்கு இங்கே -3 இருக்கணுமா? அப்போ இதை -3ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா? அப்போ R3 replaced as R3 minus 3R1. அதுதான் என்னோடய ஸ்டெப். எதுக்கு? இது 0, இது 0 ஆக்கிறதுக்கு. இப்போ இங்கே வேல்யூஸ் கொடுத்துருக்குறேன் பாரு. ஃபஸ்ட் ரோவை நீங்கள் அப்படியே எழுதிக்கணும் அடுத்த ஸ்டெப்பில். இப்போ செகண்ட் ரோவுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன்? நான் செகண்ட் ரோவை அப்படியே நான் எழுதிக்கிறேன். அடுத்தது -2R1 பார்க்குறேன். அப்போ R1னா ஃபஸ்ட் ரோ, அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை -2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? -2 × 1 -2, -2 × 2 -4, -2 × -1 +2, -2 × 3 -6. இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். இது 0, இது -6, இது 5, இது -4. இது எனக்கு செகண்ட் ரோ ஆகிடுச்சு. அதே மாதிரி தேர்ட் ரோ என்ன பண்ணணும்? தேர்ட் ரோ -3R1 பண்ணணும். இதுதான் என்னோடய தேர்ட் ரோ. 3 -1 2 1, 3 -1 2 1. நான் என்ன பண்ணுறேன்? -3R1 பண்ணுறோம். ஸோ R1-ஐ -3ஆல் மல்டிப்ளை பண்ணனா -3 × 1. ஓகே, -3. அடுத்தது -3 × 2னா -6, -3 × -1னா +3, -3 × 3னா -9. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். இப்போ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது 0 வந்துடும். இது என்ன ஆயிருன்னா -7 ஆகும். இது என்ன ஆகும்னா 5 ஆகும். இது என்ன ஆகும்னா -8. ஸோ இது எனக்கு தேர்ட் ரோ. ஸோ இப்போ புதுசாக கிடச்சிருக்கிற மேட்ரிக்ஸ் அக்மெண்டட் மேட்ரிக்ஸோட ஈக்குவலன்ட் ஃபார்ம் என்னாச்சு? ஃபஸ்ட் ரோ அதே தான், நான் அப்படியே காப்பி பண்ணிட்டேன். செகண்ட் ரோக்கு பதிலாக இங்கே நான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறேன். இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. அதுதான் என்னோடய செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதை 0 ஆக்கணும். நான் என்ன பண்ணுறேன்? R3 ரீப்ளேஸ்ட் as R3 minus R2. R3 R2வையும் சப்ராக்ட் பண்ணுறேன். பாருங்கள்,
இங்கே R3ங்கிறது இங்கே இருக்குது, மைனஸ் R2 டைரெக்டாக நீ பண்ணலாம். சப்போஸ் உனக்கு கன்ஃபியூஷன் ஆகுதுன்னு நினச்சின்னா ஒரு தடவை எழுதிக்கோ. ஃபஸ்ட்டு R3 நான் இங்கே எழுதுகிறேன். R3 என்னென்னா 0 மைனஸ் 7 5 மைனஸ் 8. அடுத்தது மைனஸ் R2 இங்கே இருக்குது 0, மைனஸ் போடும்போது இங்கே 6 ஆயிரும், இங்கே மைனஸ் 5 ஆயிரும், இங்கே ப்ளஸ் 4 ஆகும். இது 0, இது மைனஸ் 1, இது 0, இது மைனஸ் 4. சரியா? அதுதான் எனக்கு இங்கே கிடச்சிருக்கிற R3 மைனஸ் R2. ஓகே, அதுதான் இங்கே கிடச்சிருக்கிற தேர்ட் ரோ. இப்போ ஃபஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் இங்கே இருக்கிறத நான் அப்படியே எழுதிட்டேன். முன்னாடி இருக்கிற மேட்ரிக்ஸோடதை அப்படியே நான் எழுதிட்டேன். தேர்ட் ரோவுக்கு பதிலாக தேர்ட் ரோ மைனஸ் செகண்ட் ரோ என்னோடய கேல்குலேஷன் இது இங்கே போட்டாச்சு தேர்ட் ரோ. சரியா? இப்போ நான் மறுபடியும் இது 0 ஆக்கணும். இது 0 ஆக்கணும்னா என்ன வரணும்? எனக்கு இங்கே மைனஸ் 6 இருக்குது, மைனஸ் 1 இருக்குது. இது எல்லாத்தையும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுன்னா மைனஸ் 6 கொண்டு வந்துடலாம். பட் இங்கே மைனஸ் 6 இருக்குது. அப்போ நான் மைனஸ் பண்ணணுன்னா மைனஸ்ங்கிறது ப்ளஸ் ஆயிரும். அப்போ 6ஆல் இதையே மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுற இது கூட. அப்போ R3 என்ன பண்ணுறேன்? 6ஆல் R3 பண்ணி மைனஸ் பண்ணுற எது கூட? R2 கூட. இப்போ 6R3 இங்கே இருக்குது பாருங்கள். 6R3 பாருங்கள், இதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0 மைனஸ் 6 0 மைனஸ் 24 அதுதான் இங்கே வரும். அடுத்தது மைனஸ் R2னா இதனோட சைன் எல்லாத்தையும் மாற்றிக்கும். 0 ப்ளஸ் 6 மைனஸ் 5 ப்ளஸ் 4. இப்போ ஆட் பண்ணு. இது 0, இது 0, இது மைனஸ் 5, இது மைனஸ் 20. பாருங்கள், ஃபஸ்ட் ரோ அதே தான், செகண்ட் ரோ அதே தான், தேர்ட் ரோ மட்டும் இப்போ கிடச்சிருக்கக்கூடிய வேல்யூ நான் போட்டாச்சு. இப்போது இது ஒரு எக்கிலோன் ஃபார்ம் எனக்கு கிடைச்சாச்சா? ஸோ இட் இஸ் இன் எக்கிலோன் ஃபார்ம், ரோ எக்கிலோன் ஃபார்ம். ஸோ ரைட்டிங் இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவலண்ட் ஈக்குவேஷன் ஃப்ரம் த ரோ எக்கிலோன் மேட்ரிக்ஸ். இந்த ரோ எக்கிலோன் மேட்ரிக்ஸ்லேருந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் எழுதுகிறோம். எப்படி எழுதுவோம்? இது எல்லாமே XY Z கோஎஃபிஷியன்ஸ். இது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், இது Y, இது Z. இதெல்லாம் ரைட் சைடில் இருக்கிற கான்ஸ்டன்ட்ஸ். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன எனக்கு? x ப்ளஸ் 2y மைனஸ் Z ஈக்குவல் டு 3 ஆகும். அடுத்தது என்ன? மைனஸ் 6y ப்ளஸ் 5z ஈக்குவல் டு மைனஸ் 4. லாஸ்ட்டு மைனஸ் 5z ஈக்குவல் டு மைனஸ் 20. சரியா? இப்போது XYZ நான் கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி? இப்போ தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து Z கண்டுபிடிச்சோம்னா மைனஸ் 20 பை மைனஸ் 5 கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா 4 கிடைக்கும். சப்ஸ்டியூட் பண்ணிக்க எப்படி? Z ஈக்குவல் டு 4 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணிட்டிங்கன்னா மைனஸ் 6 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 5 இன்ட்டு இசட்டுக்கு பதிலாக 4 வந்துடும் ஈக்குவல் டு மைனஸ் 4, which implies minus 6y plus 5 into 4 is 20 equal to minus 4. So minus 6y equal to minus 4 இருக்குது, plus 20 இங்கே வரும்போது minus 20 ஆயிரும். இப்போ minus 24. இப்போ y equal to minus 24 by minus 6 cancel ஆயிடுச்சுன்னா 4 ஆயிரும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. ஒய்யோட வேல்யூவும் 4 தான், இசட்டோட வேல்யூவும் 4 தான். ஈக்குவேஷன் நம்பர் 1ல் we get ஈக்குவேஷன் 1 என்ன? x plus 2 into yக்கு பதிலாக 4 மைனஸ் இசட்டுக்கு பதிலாக 4 ஈக்குவல் டு 3 என்னாகும்? எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 4 வந்து 8 மைனஸ் 4 ஈக்குவல் டு 3 ஆர் எக்ஸ் ப்ளஸ் இது ரெண்டும் ஆட் பண்ணும்போது ப்ளஸ் 4 ஆகும் ஈக்குவல் டு 3 ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 3 இங்கே ப்ளஸ் 4 இந்த சைடு வரும்போது மைனஸ் 4 ஆயிரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ சொல்யூஷன் செட்னா XYZ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ மைனஸ் 1 கமா ஒய்யோட வேல்யூ 4 இசட்டோட வேல்யூ 4. அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷனோட ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள். 2x ப்ளஸ் 4y ப்ளஸ் 6z இஸ் ஈக்குவல் டு 22, 3x ப்ளஸ் 8y ப்ளஸ் 5z ஈக்குவல் டு 22, மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 2. இதையும் சால்வ் பண்ண போகிறோம் பை யூஸிங் காசியன் எலிமினேஷன் மெத்தட். ஸோ ஃபஸ்ட் அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதிக்கணும். 2 4 6 ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ 3 8 15, தேர்ட் ரோ மைனஸ் 1 1 2, அடுத்து காலம் வைஸ் 22 27 2 வரும். இந்த அக்மெண்டட் மேட்ரிக்ஸை எக்லோன் ஃபார்முக்கு நான் மாற்ற போகிறேன். பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டில் நான் என்ன எழுதுறேன்னா ட்ரான்ஸ்ஃபார்மிங் த அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் டு எக்லோன் ஃபார்ம். ஸோ அக்மெண்டட் மேட்ரிக்ஸை எதுக்கு மாற்ற போகிறேன்? எக்லோன் ஃபார்முக்கு நான் மாற்ற போகிறேன். எப்படி? we get இப்போ ஃபஸ்ட் நான் எழுதியிருக்கிற இந்த மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற கொஸ்டின் ஈக்குவேஷன் இருந்து கோஎஃபிஷியன்ட் எழுதிக்கிறோம் ஃபஸ்ட்டு, அடுத்தது கான்ஸ்டன்ட்ஸ்னு எழுதுகிறேன். அடுத்தது which implies
என்ன பண்ண போகிற ஈக்குவலன் டு ஓகே the given matrix is equivalent to எந்த மேட்ரிக்ஸாக இருக்குன்னு பாருங்கள் R1 R3 நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன் காரணம் என்னென்னா எனக்கு -1 வந்திருக்கு 1 or -1 எல்லாமே மோரார்லெஸ் ஈஸி தான் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறது ஸோ R3யும் R1 நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன் ஸோ இந்த ரோ கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் ரோக்கு மூவ் ஆயிரும் ஃபஸ்ட் ரோல் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே தேர்ட் ரோக்கு மூவ் ஆயிரும் செகண்ட் ரோ ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் இருக்குது எந்த சேஞ்சஸுமே இல்லை புரிஞ்சிச்சா இது செகண்ட் ரோ அப்படியே தான் இருந்துச்சு இது எங்கேருந்து கிடச்சிச்சு முன்னாடி மேட்ரிக்ஸில் தேர்ட் ரோ இது எங்கேருந்து கிடச்சிச்சு முன்னாடி மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் ரோ ஓகேவா அடுத்தது நான் என்ன பண்ணணும் இந்த எலமெண்ட் 0 இந்த எலமெண்ட் 0 பண்ணணும் ஸோ இங்கே 3 இருக்கா எனக்கு -3 இருந்தால் போதுமா அப்போ R2வை நான் என்ன பண்ணணும் R2 இங்கே -3 வரணும்னா இன்ட்டு 3 இருந்தாவே போதும் அப்போ R2 + 3R1 பண்ணணும் அதே மாதிரி பாருங்கள் இங்கே 2 எனக்கு இங்கே -2 இருந்தால் போதும் அப்போ R3 ரீப்ளேஸ்டு as R3 என்ன வரணும் +2R1 இருந்தால் போதும் ஓகே இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்னு பாருங்கள் R2 ரீப்ளேஸ்டு as R2 + 3R1 R3 ரீப்ளேஸ்டு as R3 + 2R1 பண்ணியிருக்கிறேன் இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம் R2 + 3R1 என்னென்னு பார்க்கலாம் R2வை அப்படியே நான் எழுதிக்கிறேன் அடுத்தது இதை ஃபுல்லாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் இப்போ -3 3 6 6 ஆட் பண்ணிப்பார் இது 0 இது 11 இது 11 இது 33 இதுதான் எனக்கு செகண்ட் ரோவோட எலமெண்ட்ஸ் அதே மாதிரி தேர்ட் ரோ என்னென்னா தேர்ட் ரோவை அப்படியே நம்ம எழுதிட்டு இதையே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா -2 2 4 4 அதுதான் உனக்கு இங்கே கிடைக்கும் ஆட் பண்ணி பாருங்கள் இது 0 இது 6 இது 10 இது 26 ஸோ இது செகண்ட் ரோ இது தேர்ட் ரோ சரியா அப்போது நம்மளோட மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோ அப்படியே தான் இருக்கும் செகண்ட் ரோ நான் கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன் தேர்ட் ரோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூ ஓகே இப்போ எகெயின் பாருங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறது எப்படின்னா இங்கே செகண்ட் ரோவில் எல்லாமே 11ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ R2வை டிவைட் பை 11 R2/11 ஸோ R2 இஸ் ரீப்ளேஸ்ட் as R2/11 அப்போ ஃபஸ்ட் ரோ அப்படியே தான் இருக்கும் செகண்ட் ரோக்கு பதிலாக 11ஆல் டிவைட் பண்ணி பார்த்துக்கோ 0 1 1 3 அடுத்தது இது எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகுதா ஸோ R3 ரீப்ளேஸ்ட் as R3/2 ஓகே ஸோ 0 this is 6/2 is nothing but 3 this is 10/2 is nothing but 5 26/2 is nothing but 13 now we want to get this value as 0 so here I need -3 so R3 is replaced as R3 this is I am going to multiplying by -3 ஏன்னா இங்கே 3 இருக்குது எனக்கு இங்கே -3 இருந்துச்சுன்னா it will become 0 ஆயிரும் ஸோ R3க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் R3 -3 R2 நான் பண்ணுறேன் ஸோ லுக் அட் மை ரஃப் ஒர்க் இப்போ பாருங்கள் என்னோடய R3ங்கிறது 0 3 5 13 தென் -3 R2 0 -3 -3 -9 now add it so 0 0 this is 2 this is 4 இப்போ 0 0 2 4 அது என்ன ஆயிரும் எனக்கு இங்கே கிடைக்கும் எனக்கு 0 0 2 4 so now we are getting echelon form row echelon form or triangular form but here also I can divide by 2 the third row can be replaced as third row by 2 ஏன்னா all the third row elements are multiples of 2 all can be divided by 2 அப்போ 0/2 0/2 2/2 4/2 அப்போ எனக்கு R3யை நான் என்ன பண்ணுறேன் R3/2 ஆக்குறேன் ஸோ இங்கே இருக்க தேர்ட் ரோ becomes 0 0 this is 1 this is 2 இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொடுத்துருக்கிற இப்போ கடைசியாக கண்டுபிடிச்சிருக்கிற மேட்ரிக்ஸ் எந்த ஃபார்மில் இருக்குன்னா ரோ எக்கிலோன் ஃபார்முக்கு வந்தாச்சு ஸோ ரைட்டிங் த ஈக்குவலண்ட் ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரம் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை வச்சுட்டு இது என்ன ஃபார்மில் இருக்குது ரோ எக்கிலோன் ஃபார்மில் இருக்குது இதில் இருந்து ஈக்குவேஷன்ஸ் எழுத போகிறோம் அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் ஈக்குவலண்ட்டாக இருக்கும் முன்னாடி கொடுத்துருக்கிற சிஸ்டத்துலேருந்து இது ஈக்குவலண்ட்டாக இருக்கும் ஸோ அதை தான் எப்படி எழுதுகிற ரைட்டிங் என்னத்தை எழுதுகிறோம் ஈக்குவலண்ட் ஈக்குவேஷன்ஸ் எதிலிருந்து ஃப்ரம் த ரோ எக்கிலோன் மேட்ரிக்ஸ் வி கெட் இது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இது ஒய்யோடது இது இசட்டோடது இது கான்ஸ்டன்ட் இப்போ -x + y + 2z = 2
அடுத்தது y plus z equal to 3, z is equal to 2. இதுதான் நம்மளோட 3 ஈக்குவேஷன் 1 by 1. இப்போ z equal to 2ங்கிற ஈக்குவேஷன் இந்த வேல்யூவை z வேல்யூ 2ன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். இதே செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y கிடைக்கும். y z தூக்கி ஃபர்ஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா ஈக்குவேஷன் 1லேருந்து x கிடைக்கும். ஸோ சப்ஸ்டியூட் z equal to 2 in equation number 2. we get என்னாகும் y plus z பதிலாக 2 கிடைக்கும் equal to 3, which implies y equal to 3 minus 2, the answer is 1. இதே மாதிரி தான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. z equal to, that is எனக்கு z க்கு 2 போட்டிங்கன்னா y கிடைச்சாச்சு 1. சப்ஸ்டியூட் yக்கு 1ம் zக்கு 2 ரெண்டையுமே ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we get என்ன கிடைக்கும் minus x plus y இருக்கிற இடத்துல 1 plus 2 into z இருக்கிற இடம் என்ன ஆகுனா 2 ஆகும். z into 2 into 2 is 4 ஆகும் equal to 2. So which implies minus x plus 5 equal to 2, which implies minus x equal to 2 plus 5 அந்த சைடு வரும்போது minus 5 ஆகும். So minus x equal to minus 3 cancel ஆயிடுச்சுனா x is equal to 3. Therefore the solution set is x, y, z is equal to x ஓட value 3, y value is 1, z value is 2.